வணக்கம். வசந்தகாலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய நாள் ஜூன் மாதம் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, குரோதி வருடத்தில் இது ஆணி மாதத்தில் 11ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் திருவோணம். மாலை 4:54 வரை. அதன் பின் அவிட்டம். திதி தேய்பிறை, சதுர்த்தி. யோகம் சித்த யோகம். மிதுன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். இன்றைய முக்கியத்துவம், இன்றைய விசேஷம். இன்று திருவோண விரதம். இன்று சங்கடஹர சதுர்த்தி. திருவோணம் விரதம் என்பது பெருமாளுக்கான விரதம். சங்கடஹர சதுர்த்தி என்பது மாலை நேரத்தில் விநாயகருக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும். அதற்கான விரதம் இன்று. இன்றைய தினத்திற்கான ராகு காலம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. குளிகை நேரம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம், சுபகோரை நல்ல நேரங்கள் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, நண்பகல் 12 மணி முதல் 1 மணி வரை, இரவு 7 மணி முதல் 8 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம். இன்றைய கிரக நிலை: மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், கன்னியில் கேது, மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. மேஷராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன், 11ஆம் இடத்தில் சனி பகவான், 12ஆம் இடத்தில் ராகு பகவான், ராசிக்குள் செவ்வாய், 2ஆம் இடத்தில் குரு. இது எல்லாமே விசேஷமான பலனை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த மாதிரி அமைப்பு இருக்கும்போது வெளிநாட்டிலோடு தொடர்பு ஏற்படும். வெளிநாட்டில் வாழக்கூடியவர்களுக்கு தாய்நாட்டில் வந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். தாய்நாட்டிலிருந்து வெளிநாட்டிற்கு போவதற்கு பலருக்கு வாய்ப்பு ஏற்படும். சுற்றுலா சென்று வருவார்கள், அல்லது தொழில் நிமித்தமாக வெளியூர் சென்று வருவார்கள். வெளியூரிலிருந்து பணம் வருமானம் வரும். வெளிநாட்டிலிருந்து பணம் வருமானம் வரும். அயல் நாட்டிலிருந்து வருமானங்கள் வரும். அயல் தேசத்து தொடர்பு ஏற்படும். இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசிக்காரர்களுக்கு தொடர்ந்து ராசிக்கு 2ஆம் இடத்தில் சுக்கிரன், புதன், சூரியன் இருப்பது என்பது ஒரு வித யோகம். ஒரு விதத்தில் இது நன்மையை செய்யக்கூடிய ஒரு யோகம். உங்கள் சகோதரர்களால் இப்போது சில ஆதாயங்களை பெறக்கூடிய நேரம். சகோதரிகளால் ஆதாயம் பெறக்கூடிய நேரம். நிறைய பேருக்கு இப்போது, அதுவும் பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு அதன் மூலம் வருவாய் வரும். தரகு வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இப்போ வருமானம் இரட்டிப்பு ஆகும். இளம் வயது திருமணமான தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய நாள் நல்ல நாள். மிதுன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பணம் விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கை வேணும். கொடுக்கல் வாங்கலில் ஏதாவது சங்கடங்கள், சிக்கல்கள் வரலாம். பயணத்தின் போதும் கவனமாக இருப்பது நல்லது. சில பேருக்கு இந்த திருநாய்களால் பயம் அல்லது அச்சுறுத்தல் ஏற்படும். கவனமாக இருப்பது சிறப்பு. கடகராசிக்காரர்களுக்கு அனைத்து கிரகங்களுமே இப்போ சாதகமாக இருக்குது. 8ஆம் இடத்தில் சனி பகவான் 8ஆம் இடத்தில் இருப்பதை தவிர ஏனைய கிரகங்கள் அனைத்துமே யோகமாக இருக்குது. வருமானங்கள் நிறையா வரும். ஆனால் அதே அளவுக்கு செலவுகளும் வரும். செலவுகள் சற்று அதிகமாக இருக்கும். 12ஆம் இடத்தில் 3 கிரகங்கள். இன்றைக்கி பழைய நண்பர்களை நீங்கள் சந்திப்பீங்க. உங்களுடைய பள்ளி கல்லூரியில் இருக்கக்கூடிய படித்தவங்க கூட இருந்த பழைய நண்பர்களை சந்திக்கக்கூடிய நேரம் வரும். நல்ல நாள். சிம்மராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி இந்த பொதுவாகவே இந்த ஆனி மாதத்துலேயே சிம்மராசிக்காரர்களுக்கு அதிகமாக யோகங்கள், நற்பலன்கள் நடக்கும். ஏன்னா ராசி அதிபதி 11ஆம் இடத்துல இந்த மாதத்தில் தான் இருப்பார். ஆடி மாதம் பிறந்துச்சுன்னா 12ஆம் இடம் கடகத்துக்கு சூரியன் வந்துடுவார். அதனால் சூரியனுக்கு மிகவும் யோகமான மாதம் அப்படின்னே சொல்லலாம். சூரியனுக்கு
அதே மாதிரி சித்திரை மாதத்தில் சிம்மராசிக்காரர்களுக்கு சூரியன் உச்சம் பெறுவார். இது மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கு வரும்போது பலாபலங்கள் மாறும். இணையக்கூடிய கிரகங்கள், பார்க்கக்கூடிய கிரகங்கள், அதை வைத்து அந்தந்த மாதத்தில் அந்த மாதத்துக்கான பலாபலன் மாறும். இப்போ சூரியன் 11ஆம் இடத்துல 2-11 புதனும் கூட இருந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்தி வருமானத்தை சீராக ஆக்கி, சில பேருக்கு ஒரு நிலையான வருமானம் இருக்காது, ஒரு மாதம் வரும் ஒரு மாதம் வராது. இப்போ ஒரு நிலையான வருமானத்தை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு. அரசால் உதவி, அரசு துறையில் வேலை செய்பவர்கள், அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இது நல்ல நாள். கன்னிராசிக்காரர்களுக்கு இது ஒரு யோகமான நாள். லாபாதிபதி 5ஆம் இடத்தில் இருப்பது என்பது சிறப்பு. ஏகாதச ஸ்தானத்துக்குரிய கிரகம் ஒரு திரிகோண ஸ்தானத்தில் அமர்வது அப்படிங்கிறது ஒரு சிறப்பு. 8ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் அமர்ந்திருப்பது தான் இப்போ உங்களுக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் சிக்கல். 8க்குடையவன் 8ஆம் இடத்தில் வலுப்பெறும்போது சில தேவையில்லாத வம்பு பிரச்சனைகள்லாம் வரும். அதில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யாருக்கிட்டேயும் நம்மளாக போய் வாழன்றையா எதுவும் பேசாமல் அமைதியை கற்பது நல்லது. தூரத்தில் இருந்து நீங்கள் ஒரு பார்வையாளராக இருந்து பார்ப்பதே சிறப்பு. எங்கேயாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னா நீங்கள் விலகி செல்வது தான் நல்லது. துஷ்டனை கண்டால் தூர விலகு அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. அது மாதிரி நம்ம போய் நியாயம் போனோம்னா நம்ம பக்கம் பழிப்பாவம் வந்துடும். அந்த விஷயத்தில் கவனமாக இருப்பது சிறப்பு. துளாராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் பலமாக அமர்ந்திருக்கார் 4ஆம் இடத்துல. துளாராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் பலமாக இருந்து அவர் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான தனது சொந்த வீட்டை பார்வையிடுகிறார். அதனால் தொழில் நல்லா நடக்கும். தொழிலில் ஒரு முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய நேரம். 9ஆம் இடத்தில் உங்கள் ராசி அதிபதி இருப்பது என்பது அதை விட பெரிய சிறப்பு. 9க்குடையவன் 9ஆம் இடத்திலேயே இருக்கிறதுனால இப்போ நிறைய தகவல் தொடர்புலாம் ஏற்படும். நிறைய வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் ஜாஸ்தியாகும். புதிய நபர்களுடைய அறிமுகம், அதனால் ஒரு நட்பு ஏற்பட்டு அதனால் ஒரு வியாபார விரிவாக்கம், இந்த மாதிரி பல பேருடைய சந்திப்பு, ஒரு நட்பு, அவங்களோட ஏதோ ஒரு அசோசியேட் ஆகி நம்ம புதுசாக ஏதோ ஒரு காரியத்தை செய்து அதில் வெற்றி காணக்கூடிய நேரம் தான் இப்போ உங்களுக்கு நடக்குது. இது இன்றைய பலன் மட்டும் இல்லை, பொதுவான பலனே இப்படி தான் இருக்குது. துளாராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ நாளும் நேரமும் வேலையும் அருமையான நாள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இப்போது கழுத்திற்கு கீழே தோள்கள் ஏதாவது அதில் வலி நீங்கலாம். வலது தோல், இடது தோல், 2 தோள்களிலும் வலி நீங்கலாம். அல்லது ஒரு சைடு மட்டும் கழுத்தை திருப்ப முடியாமல் சிலருக்கு பெயின் நீங்கும். சகோதர சகோதரிகளால் சில பிரச்சனைகளையும் சில பேர் சந்திப்பாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி அலைச்சல்களும் திருச்சல்களும் ஜாஸ்தியாக இருக்கும். வீண் அலைச்சல்கள் வருவதற்கும் வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் எது தேவை என்பதை தெரிந்து அதற்கு பிறகு அதில் செயல்படுவதே சிறப்பு. தனுசு ராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்திருப்பது மிக மிக யோகம். தனுசு ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பகவான் முதல் தரமான யோகத்தை செய்யக்கூடிய ஒரு கிரகம். அவர் 5ஆம் இடத்திலேயே பலம் பெற்று அமர்ந்திருப்பதால் இப்போது வீடு, வண்டி, வாகனங்கள், மனை, அதில் யோகம் ஏற்படும். திருமணமானவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். ஆண் குழந்தை பிறக்கும். வாரிசு உருவாகக்கூடிய நேரம். உங்களுடைய பிள்ளைகளால் உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடிய நேரம். பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை அடையக்கூடிய நேரம். உங்கள் பிள்ளைகளின் வளர்ச்சி, முன்னேற்றத்தை பார்த்து ஆனந்தப்படக்கூடிய ஒரு நேரம். நல்ல நாள் இது. மகர ராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல நாள். ராசியை சந்திர பகவான் கடந்து செல்லக்கூடிய இந்த நேரம். ராசியை சந்திர பகவான் 7க்குடைய கிரகம். 7க்குடைய கிரகம் ராசியை கடக்கிற நேரத்தில் தான் நிறைய பேரோட நமக்கு இப்போ ஒரு சந்திப்பு ஏற்படும். நிறைய பழைய நண்பர்களை பார்ப்பீங்க, உங்கள் டீச்சர்ஸை பார்ப்பீங்க, உங்களுடைய ப்ரொஃபஸர்ஸை பார்ப்பீங்க. ஏதாவது ஒரு புதுமையான ஒரு இடம், பல பேர் கூடக்கூடிய இடங்களுக்கு போய் நமக்கு அங்கே ஏதோ ஒரு காரியம் நிறைவேறுற மாதிரியான ஒரு அமைப்பு இன்றைக்கி காட்டுது. நீங்கள் ஏதோ பல பேர் சேர்ந்து ஒரு இடத்துல கூடுனா அது என்ன இடமாக இருக்கலாம், அந்த மாதிரி இடங்களுக்கு நீங்கள் போயிட்டு வர மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். அங்கே நீங்கள் யாரையோ ஒரு நபரை சந்திக்க போகிறீங்க. அந்த நபரால் உங்களுக்கு நன்மை ஏற்பட போகுது. யோகமான நாள். கும்பராசிக்காரர்களுக்கு இப்போ வாரிசு உருவாகக்கூடிய நேரம். இப்போ உங்களுக்கு ப்ரமோஷன் உண்டு, பதவி உயர்வு உண்டு. இந்த பதவி உயர்வு, ப்ரமோஷன் அப்படிங்கிறது இப்போ கும்பராசிக்காரர்களுக்கு இருக்குது. இதை நம்ம தினம் சொல்லிகிட்டு இருக்கோம். உங்கள் பிறவி கால ஜாதகமும் இதற்கு வலுவூட்டும் சமயத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக இப்போ ப்ரமோஷன் உண்டு. ஆனால் உங்கள் ராசியை இப்போது சனி பகவான் கடந்து செல்கிறார். ராசிக்குள் சனி பகவான். உங்கள் பிறந்த கால ஜாதகத்தில்
அந்த சூரிய பகவான் எங்கே இருக்கார் அப்படிங்கிறத வைத்தும் பலாபலன் மாறும். ஆனால் கோச்சார ரீதியாக இப்போ கிரகநிலை அருமையாக இருக்குது. உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு உண்டு. ஆனால் கொஞ்சம் இன்றைக்கி செலவுகளும் உண்டு. மீனராசிக்காரர்களுக்கு அருமையான நாள். தொழில் நல்லா நடக்கும். உத்தியோகத்தில் உயர்வு உண்டு. இடம், வீடு, வண்டி, வாகனம் இந்த மாதிரி பொருட்களை வாங்கி விற்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இப்போ வியாபாரம் அருமையாக நடக்கும். விவசாயம் செழித்து வளரும். இப்போ உங்களுக்கு விவசாய பொருட்கள், விவசாயத்தை நம்பி குடும்பம் நடத்துபவர்களுக்கெல்லாம் இப்போ விவசாயம் நல்லாயிருக்கும். மண்ணை தொட்டாலும் இப்போ உங்களுக்கு பொன்னாக ஆகக்கூடிய நேரம். மண்ணினால் லாபம். அதனால் இப்போது ரொம்ப பிரமாதமாக இருக்குது இப்போ கிரகநிலை. லாபங்கள் பன்மடங்கு வரும். ஒரு நிலையான வருமானத்தை பார்க்கக்கூடிய நேரம். நிலையான வருமானத்தை பார்க்கக்கூடிய நேரம். ஏற்றுமதி இறக்குமதி சிறப்பாக இருக்கும். இது ஒரு யோகமான நாள்.